ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். மென்ஸ் ஃபேஷன் தமிழ் பார்த்துட்டு இருக்கிற என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேசிக் மென்ஸ் எட்டிக்கெட் பற்றி தான் பேச போகிறோம். எட்டிக்கெட் அப்படின்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சொல்லுவாங்க. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா மேனர்ஸ், பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்கில்ஸ் தான் எட்டிக்கெட். ஸோ அதை தான் நான் பேசிக்காக சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோட ஹோல் தீம் என்னடானா, இந்த வீடியோ நான் எதை வச்சு ஃப்ரேம் பண்ணேன்னா, ரீசெண்டாக நான் ஒரு புக்கு படிச்சிருந்தேன், வாட் எவ்ரி பாடி இஸ் சேயிங் அப்படின்னு. வாட் எவ்ரிபடி இஸ் சேயிங் கிடையாது, வாட் எவ்ரி பாடி இஸ் சேயிங்னு ஒரு பாடி லாங்குவேஜ் பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இது. இந்த புக்கோட ஆத்தர் ஜோன் அவேரோ, ஒரு FBI ஏஜென்ட். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பர்சனோட அவுட்வேர்ட் பாடி லாங்குவேஜ், அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் வச்சு ஒரு பர்சனோட கேரக்டர் 95% நம்மளால் அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. இப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ் ப்ரோ அப்படின்னா, நம்மளோட பர்சனல் லைஃப்பில், ரிலேஷன்ஷிப்பில், பிஸ்னஸில், மார்க்கெட்டிங்கில் இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். 95% அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது என்னால் ஆக்சுவலாக நம்ப முடியல. ஃபர்தராக நான் புக்கை படித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய ஃபீலிங்ஸை, நான் மனசில் நினைக்கிற விஷயத்த வார்த்தைகளால் மட்டும் நான் கன்வே பண்ண மாட்டேன். பாடி லாங்குவேஜில் நம்மளோட ஃபீலிங்ஸ் ஃப்ளோ ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. பாடி லாங்குவேஜ் தான் பவர் ஜாஸ்தி அப்படின்னு. எனக்கு புரியல. கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பியூட்டிஃபுல்லாக. உனக்கு உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உன்னை வேலையை விட்டு தூக்க போகிறாங்க அப்படின்னு யாராச்சும் ஒரு மெசேஜ் நம்ம சொன்னதும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆக்ஷன்ஸ் வந்துடும். இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டக்குன்னு நம்மளோட பாடி லாங்குவேஜ் அதை வெளியே கொண்டு வந்துடுது. யாராச்சும் சோகமாக ஒரு நியூஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கையை வச்சு நம்ம நெத்தியை இப்படி பேசிஃபை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் நம்ம பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். டைம் இருந்தால் இந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்கள், வாட் எவ்ரி பாடி இஸ் சேயிங். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம தேவையில்லாத டீட்டெயில்ஸ் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டாப்பிக்குள்ளே வருவோம். அண்ட் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த பிஹேவியர்ஸ் உங்களுடைய லுக்ஸ், உங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிஹேவியரல் ஸ்கில்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஸ்பவுஸ், உங்களோட க்ரஷ் யாரை வேணால் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பிஹேவியர் நம்ம எல்லோரும் கற்றுக்க வேண்டியது, கல்டிவேட் பண்ண வேண்டியது, கைண்ட் வேர்ட்ஸாக ஆஃபன் நம்ம யூஸ் பண்ணணும். கைண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது, தேங்க்யூ, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ப்ளீஸ். தேங்க்யூ எங்கெங்கே சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஆள் சின்ன ஹெல்ப்போ பெரிய ஹெல்ப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்க்ஸ் அப்படின்னு ஸ்மைல் பண்ணி சொல்லணும், இல்லை அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்களுக்கு என்னோட ஹெல்ப்பை அவன் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. செகண்ட் ஒன், எக்ஸ்கியூஸ் மீ. நம்மளோட பைக்கை பைக் ஸ்டாண்டில் பார்க் பண்ணுறோம், பின்னாடி ஒருத்தரோட பைக் நிற்குது, இல்லை பின்னாடி ஒருத்தரோட கார் நிற்குது. அவரோட கார் எடுத்தால் தான் நம்மளோட பைக்கை நம்மளால் எடுக்க முடியும். கார் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக எக்ஸ்கியூஸ் மீ உங்களோட. நம்ம பஸ் ஏறும்போது, உள்ளே போகும்போது நம்மளோட வழி ஒருத்தர் பிளாக் பண்ணி சென்டராக நிற்கும்போது, தள்ளுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு பதிலாக எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஹம்பிளாக கேட்குற மாதிரி இருக்கும். இவன் ஸ்வீட்டானவன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. தேர்ட் வேர்டு என்னடானா, ப்ளீஸ். நம்ம எந்த ஒரு ஹெல்ப்பு கேட்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம மஸ்ட்டாக போட்டு பழகணும். உன்னோட பென் கொடுக்குறியா, உன்னோட ஃபோன் கொடுக்குறியா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு பதிலாக ப்ளீஸ் உன்னோட பென் கொடுக்குறியா, ப்ளீஸ் உன்னோட ஃபோன் கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ஹம்பிளாக நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அப்படி தான் புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அண்ட் லாஸ்ட் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு சாரி. சாரி கேட்கும்போது நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்றத நிறைய பேர் மனசில் பதிஞ்சிருக்கும். பட் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தர் இடிக்கிறாரு அப்படின்னா நம்ம யோசிக்காமல் சாரி ப்ரோ அப்படின்னு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிடணும். அந்த ப்ராப்ளம் அங்கேயே முடிஞ்சிடும். பட் இந்த கைண்ட் வேர்ட்ஸை பற்றி நான் ஏன் ஃபஸ்ட்டு பேசி ஸ்டார்ட் பண்ணேன்னா, நம்ம எல்லா பசங்களுக்கும் நம்ம கெத்தாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம ரஃப்பாக இருக்கணும் அப்படின்றது எல்லாரோட மைண்ட்லையும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். நம்மளை ஒருத்தர் இடிக்கிறாரு அப்படின்னா என்னையே அடிக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்போம். கரெக்டாக அப்படி நம்ம கெத்தை எக்ஸ்போஸ் பண்ணலான்னு நினைப்போம். பட் அதுக்கு ஆப்போசிட் தான் ஆக்சுவலாக நடக்குது. ஏன்னா நம்ம ஸ்வீட்டாக கேரிங்காக மற்றவங்கள்ட்ட பேசும்போது அந்த பொண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, சுற்றி இருக்கிறவங்க கிட்டே இவ்வளோ கேரிங்காக அவன் நடந்துக்கிறானே, இவன் கூட இருந்தால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றது தான் அந்த லேடி மனசில் ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம சாரி கேட்க மாட்டோம். என்னடா சும்மா சுற்றி இருக்கிறவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் அப்படி டபுள் பாஸ் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இவங்களையே இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறானே, நம்மளையும் நம்ம லைஃப்பில் மேரேஜ் பண்ணதுக்கு இப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. ஸோ டீசெண்டாக ஸ்மார்ட்டாக இருங்க. அண்ட் செகண்ட் பிஹேவியர் நம்ம எல்லோரும் மாஸ்டர் பண்ண வேண்டியது மூமெண்ட் பேட்டர்ன், இல்லை அப்படின்னா மூமெண்ட் எட்டிகெட்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லை உங்களோட க்ரஷ், உங்களோட ஸ்பவுஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் தூரம் நடப்போம். பார்க்கில் நடந்தாலும் சரி, பீச்சில் நடந்தாலும் சரி, நடக்கும்போது உங்கள் பார்ட்னரோட சைடில் நடங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் பார்ட்னரோட பின்னாடி நடக்கணும். எக்காரணத்தை கொண்டும் உங்களை பார்ட்னரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி நடந்துடக்கூடாது. நான் அங்கே போய் வெயிட் பண்ணுறேன், நீ பின்னாடி வா அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங்,
நம்ம வந்து அவங்க எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாங்களோ அதே ஸ்பீடில் நம்ம வந்து நடக்கணும். அவங்க பொதுவாக பொண்ணுங்க வந்து ஸ்லோவாக தான் நடப்பாங்க. ஸோ அவங்கள அசிஸ்ட் பண்ணி நம்ம வந்து கூடயே நடந்து போகணும். செகண்ட் மூமெண்ட் எட்டிக்யூட் என்னடானா, நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம போய் உட்காந்து டைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேரை வந்து புல் பண்ணி பின்னாடி இழுத்து நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்டை உட்கார வச்சதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட்டில் போய் உட்காந்து சாப்பிட்ணும். அண்ட் தேர்டு மூமெண்ட் எட்டிக்கெட் எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டியது, நம்ம வந்து எப்போவும் அது வீட்டு கதவுனாலும் சரி கார் கதவுனாலும் சரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஒரு ஹோட்டல் கதவுனாலும் சரி ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்கள வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்மளுடைய அந்த பாடி லாங்குவேஜ். சப்போஸ் கதவு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னாடி போய் நின்றுட்டு அவங்கள வந்து வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மூமெண்ட் எட்டிக்கெட் பற்றி நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு சில்லியாக இருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. பட் ஃபண்டமெண்டலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னடானா, ஆஸ் ஹியூமன்ஸ் நம்ம எல்லோரும் வந்து சேஃப்டியை தேடி தான் போவோம், கம்ஃபர்ட்டை தேடி தான் போவோம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யார் கூட இருந்தால் சேஃபாக இருக்கலாம், யார் கூட இருக்கும்போது கம்ஃபர்ட்னஸ் எனக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அவங்கள பார்த்து தான் நம்ம வந்து கிராவிடேட் ஆகும். அதாவது டக்குன்னு மேக்னெட் மாதிரி அவங்க நம்மளை புல் பண்ணிடுவாங்க. எஸ்பெஷலி பொண்ணுங்கள்லாம் வந்து இந்த சேஃப்டி கம்ஃபர்ட் நிறையவே பார்ப்பாங்க. நீங்கள் சைடில் கூட நடக்கும்போதும் சரி, அவங்களுக்காக சேர் புல் பண்ணும்போது, அவங்களுக்காக கதவை திறந்து அவங்கள வெல்கம் பண்ணும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க கூட இருக்கும்போது நான் ஹாப்பியாக இருக்கேன், கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்ற மெசேஜ் சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு ரீச் ஆயிரும். மற்ற பசங்க இது பண்ணாமல் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்குன்னு ஸ்பெஷலான பிளேஸ் அவங்க மனசில் இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேர்டு நம்ம எல்லாரும் மாஸ்டர் பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்கில் டேபிள் மேனர்ஸ். டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு நான் சொன்னதும், ப்ரோ நம்ம ஊரில் எங்கே ப்ரோ டேபிள் மேனர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது உங்களுடைய முதல் கேள்வியாக இருக்கும். பட் நான் சொல்கிறேன், நம்ம இப்போ சாப்பாடு, சாம்பார், இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நம்ம கையை தான் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். சப்போஸ் நீங்கள் காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி டாப் சிட்டிஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட டீம்மேட்ஸோட, நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம கொலீக்ஸோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பெங்களூர் ஒரு ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹோட்டல் போனீங்கன்னா, ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஃபோர்க் அண்ட் நைஃப் ரூல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபோர்க்கை எப்போவுமே உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃபுட்டை நீங்கள் வந்து பியர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்டில் இருக்கிற நைஃபால் நீங்கள் வந்து அதை கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஃபோர்க்கை ரைட் ஹேண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி நம்ம மறுபடியும் அந்த பீஸை தனியாக அந்த பீஸை குத்தி நம்ம சாப்பிடணும். ஸோ இன்ஃபேக்ட் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் பவர் ஹேண்ட் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த பேசிக் ரூல்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேக்கரிக்கு போயோ இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போயோ. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தான் ஃபீல் ஆகும். பட் நீங்கள் வந்து கற்றுக்கணும். இது தெரியாமல் நம்ம ஒரு ஹோட்டலில் போய் திருன்னு முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன் க்ரியேட் ஆயிரும். அதனால தான் நான் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டாக டீச் பண்ணேன். செகண்ட் டேபிள் மேனர்ஸ் நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டியது, சாப்பிடும்போது மற்றவங்களுக்கு சவுண்டு, நம்ம சாப்பிட்ற சவுண்டு இன்னொருத்தவங்களுக்கு போய் ரீச் ஆகக்கூடாது. அதனால் மெதுவாக சாஃப்டாக மென்று சாப்பிடணும். அண்ட் தேர்ட் ரூல், முக்கியமாக நம்ம வந்து வாயை ஓப்பனில் வச்சுட்டு சாப்பிட்றக்கூடாது. சவன்னு இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அங்கேயே குறைஞ்சிரும். என்னடா இவன் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஃபைனலி நான் சொன்ன 3 டிப்பும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஏப்பம் வரும். ஏப்பம் வரும்போது நம்ம சவுண்டாக வந்து அப்படி பர்ப் பண்ணக்கூடாது. நம்ம எப்போவும் வந்து சவுண்ட் இல்லாமல், அப்படியே நமக்கு ஏப்பம் வந்தால் கூட நம்ம ஒரு டவல் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு சவுண்ட் இல்லாமல் சட்டிலாக நம்ம வந்து பர்ப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டானவன், இவன் கொஞ்சம் ஸ்டாண்டர்டானவன் அப்படின்றது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு இந்த மெசேஜ் சப்டிலாக போய் ரீச் ஆகும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் நம்ம எல்லோரும் வந்து அக்வயர் பண்ண வேண்டியது, நம்ம எல்லோரும் வளர்த்துக்க வேண்டிய ஒரு ஸ்கில். அது என்னடானா லிசனிங் ஸ்கில்ஸ். நம்ம ஸ்கூலில், காலேஜில் எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு எழுத கற்று தருவாங்க, படிக்க கற்று தருவாங்க, பேச கற்று தருவாங்களே ஒழிய நமக்கு யாரும் வந்து லிசனிங் ஸ்கில்ஸ் யாரும் ஃபண்டமெண்டலாக டீச் பண்ணுறது கிடையாது. இவ்வளோ பொறுமையாக கேளு அப்படின்னு. பட் லிசனிங் ஸ்கில்ஸோட பவரை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது என்னுடைய நாலேஜ் அவுட் ஆகுது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே போகுதே ஒழிய புதுசாக எனக்கும் வந்து எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. பட் 10 பேரோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து புது புது ஐடியாஸ் என் மைண்டில் வர ஆரம்பிச்சிடும். அந்த 10 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி, லைஃப்பில் இப்படிலாம் இருக்கா அப்படிலாம் இருக்கா அப்படின்னு. ஸோ எந்தளவுக்கு அதிகமாக லிசன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மேட்ரு உங்களுக்குள்ளே போகும். நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் லிசனிங்கில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னடானா, எஸ்பெஷலி நீங்கள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சுவாரஸ்ய கதைகளை இன்னொருத்தருக்கு சொல்லும்போது அவர் வந்து இப்படியெல்லாம் இருந்தியாடா மச்சி, இப்படியெல்லாம் இருக்காடா அப்படின்னு அவங்க நமக்கு பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் தெரியுமா. நம்ம அதே மாதிரி ஒரு ஜோக் சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க, சூப்பரான ஜோக்டா, அப்படி நைஸ்டா அப்படின்னு சொல்லி சிரிக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வருதா இல்லையா. இந்த ஹாப்பினஸை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை உங்களோட ஸ்பௌஸுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா
அவங்களோட கதைகளை கேளுங்க, அவங்களோட சுவாரஸ்ய கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ பாசிட்டிவாக லிசன் பண்ணுங்கள். அவங்க ஒரு ஜோக் சொல்கிறாங்க அப்படின்னா சரிங்க. லிசனிங் ஸ்கில்ஸில் ஒரு சிலர் வந்து ஜஸ்ட்டு கடமைக்கு லிசன் பண்ணுவாங்க, அப்படி நம்ம லிசன் பண்ணக்கூடாது. ஐ கான்டாக்ட் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்களோட ஐ கான்டாக்டை பார்த்து நம்ம லிசன் பண்ணணும். அதே மாதிரி அவங்க ஏதாச்சும் ஸ்டோரி நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம வந்து இன்டரப்ட் பண்ணக்கூடாது. சம்மந்தமே இல்லாமல் அதெல்லாம் அப்படி கிடையாது, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு நம்ம அந்த ஸ்பீச்சை இன்டரப்ட் பண்ணக்கூடாது. அவங்கள ஃபஸ்ட்டாக ஃப்ளோவாக பேச விட்டதுக்கப்புறம் ஃபைனலி அது ரிலேட்டடாக நமக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எப்பவும் பேசும்போது கண்டிப்பாக அவங்க கையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக இப்படி நடந்துச்சுரா அப்படி நடந்துச்சுரா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜை ஜஸ்ட்டு நீங்கள் மிரர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மிரர் அப்படின்னா அவங்க கையை தூக்குனா சேமாக கை தூக்குங்க, அவங்க நெத்தியில் கை வச்சா நீங்களும் நெத்தியில் கை வைங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது சேம் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சப்கான்ஷியஸ் அட்ராக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஹேவியர் நம்ம எல்லோரும் கல்டிவேட் பண்ண வேண்டியது, இப்போ நான் சொன்னதெல்லாம் லாஸ்ட் ப்ரீவியஸ் 4 பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் குவாலிட்டிஸ், நம்மளுடைய அவுட்வர்ட் ஆக்ஷன்ஸ். நம்ம வந்து சேரை பின்னாடி தள்ளுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க கூட நடக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டுக்காக அவங்க கூட நடக்கிறது, டோரை ஓப்பன் பண்ணி விடுறது, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ப்ளீஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் திங்ஸ். நீங்கள் வந்து இன்டர்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுடைய கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக ஷார்ப்பாக இருக்கணும். இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா யூடியூப்பில் போய்ட்டு என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் பார்க்குறது, படம் பார்க்குறது, வாரத்துக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 படம் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் இன்டெலெக்டாக இருக்க முடியாது. பெட்டர் நம்ம வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ் படிக்கணும். 7 Habits of Highly Effective People சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, 5 Love Languages, ரிலேஷன்ஷிப்பை நல்லா வளர்த்துக்கணும்னா. அண்ட் இந்த வீடியோவில் கூட நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக்கு பற்றி சொன்னேன், வாட் எவ்ரி பாடி இஸ் சேயிங். இந்த புக்கு படிச்சிங்கன்னா பர்சனல் லைஃப்லையும் சரி ஒரு லீடர் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பாடி லாங்குவேஜ் வச்சு மட்டும் நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப், சேல்ஸில், மார்க்கெட்டிங்கில் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் பாருங்கள், டெடெக்ஸ் டாக் கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட கண்டென்ட், உங்களோட ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். உங்களோட கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன அந்த 4 டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னலி உங்களோட பர்சனாலிட்டி வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸ்மார்ட்னஸ், ஷார்ப்னஸ், எக்ஸலண்ட். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட்ஸில் ப்ரோ இதெல்லாம் வந்து பாசிபிள் ப்ரோ, என்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா அது சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைஃபுக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது லைஃப்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். Until that, bye from Sanju.